போகும்போது ஏர் இந்தியாவில் 171 போயிங் ஃப்ளைட்டு. இது ட்ரீம் லைன்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஃப்ளைட் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஒரு ஃப்ளைட் வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் அடிக்கிற ஒரு ஃப்ளைட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு லண்டனுக்கு போகிறது, திரும்பியும் லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வருது, இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிற ஒரு ஃப்ளைட்டாக இது இருந்திருக்கு. ஸோ இது டொமஸ்டிக்கும் பயன்படுத்துவாங்க, இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்காகவும் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வயசு அப்படின்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 வருஷமாக இந்த ஃப்ளைட்டை வந்துட்டு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 7000 ட்ரிப்ஸை வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, ஒரு ஃப்ளைட்டுக்கு 12 வருஷம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஏஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. மிடில் ஏஜ் அப்படின்றது தான் சொல்லலாம். ஸோ இது 12 வருஷம்ன்றது ரொம்ப பழைய ஒரு ஃப்ளைட் அப்படின்றது கிடையாது. ஒரு ஆவரேஜான நல்ல கண்டிஷனில் ஓடுற ஒரு ஃப்ளைட்டாக இருக்கும். பேசிக்காக ஒரு ஃப்ளைட்டுக்கு 2 இன்ஜின் இருக்கும். ஒரு இன்ஜின் வந்துட்டு ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னும் ஒரு இன்ஜினை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு லேண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு இன்ஜின் ஃபெயிலியர்ஸா, 2 இன்ஜினுமே ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. அதே போல் பைலட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் இல்லையா அப்படின்றது ரெண்டாவது ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அதே போல் வந்துட்டு அங்கே ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கா அப்படின்றது மூணாவது கேள்வியாக இருக்குது. இந்த ஒரு 3